சுனிதா வில்லியம்ஸ் அடுத்த ஆண்டுதான் விண்வெளியில் இருந்து பூமிக்கு வருவார் என நாசா தெரிவிக்கிறது. 8 நாள் பயணம், இப்போது 8 மாதங்கள் ஆகிவிட்டது. அப்படியானால் விண்வெளி வீரர்கள் என்ன சாப்பிடுவார்கள்? எங்கிருந்து உணவு கிடைக்கும்? இந்த கேள்விக்கான பதிலைத்தான் இந்த காணொளியில் பார்க்கப் போகிறோம். விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அழைத்துச் செல்ல நாசா தனது சொந்த விண்கலத்தை பயன்படுத்தி வந்தது. இந்த செயல்பாட்டை தனியார் மயமாக்க நாசா முடிவு செய்தபோது ஈலோன் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் போயிங் நிறுவனத்துக்கு இடையே போட்டி ஏற்பட்டது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் விண்கலங்களை பயன்படுத்த நாசா ஏற்கனவே அனுமதி வழங்கிவிட்டது. போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஆளில்லாமல் விண்வெளி பயணம் மேற்கொள்ள சோதனைகள் நடத்தப்பட்டன. ஆனால் அதில் தடைகளும் தாமதங்களும் இருந்தன. இதனால் விண்வெளி நோக்கிய ஸ்டார்லைனர் விண்கலத்தின் பயணம் ஒத்திவைக்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டு ஜூன் 6ஆம் தேதியன்று சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகிய 2 விண்வெளி வீரர்களுடன் ஸ்டார்லைனர் விண்கலம் புறப்பட்டது. ஜூன் 6ஆம் தேதியன்று பூமியிலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணித்த ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஹீலியம் வாயு கசிவு ஏற்பட்டதையும் விண்கலத்தின் உந்து விசைகள் செயலிழந்ததையும் நாசாவும் போயிங் நிறுவனமும் கண்டறிந்தன. 2 விண்வெளி வீரர்களுடன் சர்வதேச விண்வெளி நிலையம் சென்ற ஸ்டார்லைனர் விண்கலத்தில் தொழில்நுட்ப பிரச்சனைகள் ஏற்பட்டதால் அதில் வீரர்கள் மீண்டும் பூமிக்கு திரும்புவது மிகவும் ஆபத்தானதாக கருதப்பட்டது. இந்த நிலையில் ஸ்டார்லைனர் விண்கலம் ஆளே இல்லாமல் பூமிக்கு பத்திரமாக திரும்பியதென நாசா தெரிவித்தது. முன்னரே தீர்மானிக்கப்பட்ட திட்டத்தின்படி இருவரும் 8 நாட்களில் பூமிக்கு திரும்பியிருக்க வேண்டும். ஆனால் இப்போது அவர்கள் 8 மாதங்கள் விண்வெளியில் இருக்கப் போகிறார்கள். சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோர் விண்வெளியில் தங்களுக்கு விருப்பமான உணவை உண்டு வருகின்றனர். ஆனால் அவர்களின் உணவு பல வழிகளில் வேறுபட்டதாக இருக்கும். விண்வெளி வீரர்களின் விருப்பமான உணவுகளை தவிர்த்து அவர்களின் தினசரி உணவில் பால், பீன்ஸ், பழங்கள், காய்கறிகள் மற்றும் குளிர் காபி ஆகியவை அடங்கும். விண்வெளி நிலையத்தில் பல்வேறு நாடுகளின் சிறப்பு உணவுகளும் அவர்களுக்கு வழங்கப்படும். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் விண்வெளி வீரர்கள் உண்ணும் உணவுகள் பூமியில் தயாரிக்கப்பட்டவைதான். அவர்களுக்கு வழங்கப்படும் உணவு பட்டியலிலிருந்து தங்களுக்கு பிடித்த உணவுகளை தேர்வு செய்து கொள்கிறார்கள். காலை, மதியம் மற்றும் மாலை என 3 வேளைக்கான மெனுவையும் அவர்களே முடிவு செய்கிறார்கள். உணவை தவிர சிற்றுண்டிகளும் அளிக்கப்படுகின்றன. அதற்கும் மெனு உள்ளது. விண்வெளியில் உடலின் தினசரி தேவைக்கேற்ப விண்வெளி வீரர்களுக்கு வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் கிடைக்கும் வகையில் முழு மெனுவும் தயாரிக்கப்பட்டுள்ளது. அந்த உணவு ஆரோக்கியமானதாகவும் பேக் செய்வதற்கு எளிதாகவும் மற்றும் நீண்ட நேரத்திற்கு கெட்டுப்போகாதவாறும் இருக்கும். உணவு முறையாக ஆய்வு செய்யப்பட்டு சோதனைகளுக்கு பிறகே ISS அல்லது பிற விண்வெளி பணிகளுக்காக அனுப்பப்படுகிறது. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் உள்ள ஜான்சன் ஸ்பேஸ் சென்டரின் ஸ்பேஸ் ஃபுட் சிஸ்டம்ஸ் ஆய்வகத்தில் உணவு விஞ்ஞானிகள், உணவியல் நிபுணர்கள் மற்றும் பொறியாளர்கள் இந்த உணவுகளை ஆய்வு செய்வார்கள். உணவின் ஊட்டச்சத்து, கெட்டுப்போகாத தன்மை மற்றும் பேக்கேஜிங் குறித்த பல்வேறு வகையான ஆராய்ச்சிகள் மற்றும் சோதனைகள் இந்த ஆய்வகத்தில் செய்யப்படுகின்றன. 4 வகையான உணவுகள் விண்வெளிக்கு அனுப்பப்படுகின்றன. ரீஹைட்ரேட்டபிள் என்பது உலர் உணவை குறிக்கிறது. இதில் தண்ணீரை சேர்த்து உண்ண வேண்டும். உதாரணமாக காய்கறிகள் அல்லது சாலட். மற்றொரு வகை தெர்மோஸ்டெபிளைஸ்ட், அதாவது ஏற்கனவே சமைக்கப்பட்டு பின்னர் சூடுபடுத்தி உண்ணக்கூடிய உணவுகள். 3வது வகை கதிர்வீச்சுக்கு உட்படுத்தப்பட்ட உணவு. இவ்வாறு செய்வதால் உணவில் உள்ள நுண்ணுயிரிகள் நீக்கப்பட்டு உணவு நீண்ட நேரத்திற்கு கெடாத வகையில் இருக்கும். இதில் கேன்களில் அடைக்கப்பட்டு வழங்கப்படும் காய்கறிகள் மற்றும் பழங்கள் போன்றவை அடங்கும். 4வது வகை இயற்கை உணவு, அதாவது கோதுமை அல்லது சோளத்திலிருந்து செய்யப்படும் ரொட்டி மற்றும் சோள காம்புகள் போன்றவை. இத்தகைய உணவுகள் எளிதில் கெட்டுப்போகாதவாறும் விண்வெளி வீரர்களால் நீண்ட நேரம் சாப்பிடக்கூடிய வகையிலும் பிரத்யேகமாக பேக் செய்யப்பட்டிருக்கும். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பணிபுரியும் போது விண்வெளி வீரர்களுக்கான மெனு 8 நாட்களுக்கு ஒருமுறை மாற்றப்படுகிறது. சில சமயங்களில் புதிய உணவுகள் மெனுவில் சேர்க்கப்படும். சில சமயங்களில் ஒரு உணவு வகை தவிர்க்கப்படும். ஊழியர்களுக்கான மெனுவில் அமெரிக்கன் மற்றும் ரஷ்யன் உணவுகள் சரிசமமாக இருக்கும். மற்ற நாடுகளின் உணவுகளும் மெனுவில் சேர்க்கப்பட்டுள்ளன. விண்வெளிக்கு அனுப்பப்படும் உணவுகள் பிரத்யேகமாக பேக் செய்யப்படுகின்றன. நாசாவின் விண்வெளி உணவு அமைப்பு ஆய்வகத்தில் இவை தயாரிக்கப்படுகின்றன. உலர் உணவுகள் இந்த ஆய்வகத்தில் சமைக்கப்பட்டு பேக் செய்யப்படுகின்றன. குளிர்பான பொடிகள், பிஸ்கட்டுகள், மிட்டாய்கள் மற்றும் பிற உணவுப் பொருட்களும் இங்கே பேக் செய்யப்படுகின்றன. பேக்கேஜை பிரித்து உடனடியாக சாப்பிடும் வகையில் சில சாஸ்கள் அல்லது குழம்புகள் வழங்கப்படும். தண்ணீர் சேர்த்த பிறகு உண்ண வேண்டிய உலர் உணவுகளில் அதன் பாக்கெட்டுகளின் மேல் பகுதியில் ஒரு குழாய் இருக்கும். அதன் மூலம் வெதுவெதுப்பான நீர் உள்ளே ஊற்றப்படுகிறது. விண்வெளியில் பாத்திரங்களை கழுவ முடியாது என்பதால் ஒரு முறை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியக்கூடிய கொள்கலன்களில் உணவுகள் பேக் செய்யப்படும். விண்வெளி வீரர்கள் தங்களுக்கான உணவை சமைத்துக் கொள்ளலாம். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வரும் விண்வெளி வீரர்களுக்கு பிரத்யேகமாக தட்டுகள் இருக்காது. அவர்களுக்கு கத்திரிக்கோல் மற்றும் ஒரு ஸ்பூன் மட்டும் வழங்கப்படுகிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு செல்வதற்கு 5 மாதங்களுக்கு முன்பு தங்களது மெனுவை தீர்மானிக்க வேண்டும். மெனுவை தீர்மானித்த பிறகு அதில் தேவையான ஊட்டச்சத்து உள்ளதா என சோதிக்கப்படுகிறது. தேவையான ஊட்டச்சத்து இல்லை என்றால் திருத்தம் செய்யப்படுகிறது.
விண்கலம் புறப்படுவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாக தயாரிக்கப்பட்ட உணவுகள் ஹூஸ்டனில் உள்ள ஜான்சன் விண்வெளி மையத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன. இங்கு உணவு ட்ரே லாக்கர்களில் சேமிக்கப்படுகிறது. பிறகு இந்த உணவு ட்ரே லாக்கர்கள் புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்துக்கு விண்கலம் புறப்படுவதற்கு 3 வாரங்களுக்கு முன்பு அனுப்பப்படும். இங்கே அது குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்படுகிறது. விண்ணில் ஏவப்படுவதற்கு 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்பு உணவு ட்ரேக்கள் விண்வெளி ஓடத்தில் வைக்கப்படும். உணவு ட்ரேக்களுடன் விண்வெளி வீரர்களுக்கான உணவை கெட்டுப்போகாமல் பாதுகாக்கும் உணவு லாக்கரும் விண்கலத்துக்குள் வைக்கப்படும். இந்த உணவு லாக்கருக்கு உள்ளே ரொட்டிகள், ரோல்கள், பழங்கள் மற்றும் காய்கறிகள் ஆகியவை இருக்கும். விண்கலம் ஏவப்படுவதற்கு 24 முதல் 36 மணி நேரத்திற்கு முன்பு இந்த உணவு லாக்கர்கள் வைக்கப்படும். கூடுதல் உணவு ட்ரேக்களும் விண்கலத்தின் உள்ளே வைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு விண்வெளி வீரருக்குமான கூடுதல் உணவு ட்ரேவில் ஒரு நாளைக்கான 3 வேளை உணவு இருக்கும். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பணிபுரியும் விண்வெளி வீரர்களுக்கு எந்த சிரமமும் ஏற்படாமல் இருக்க ஒவ்வொரு விண்கலத்திலும் கூடுதல் உணவு வைக்கப்படுகிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உணவை சேமிப்பதற்கான பிரத்யேக குளிர்சாதன வசதிகள் இல்லை. விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்ததும் காலை உணவு, மதிய உணவு மற்றும் இரவு உணவு என்ற வரிசையில் உணவுகள் பிரித்து வைக்கப்படும். குறிப்பிட்ட கால இடைவெளியில் பூமியிலிருந்து உணவுகளை எடுத்துக்கொண்டு சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு விண்வெளி ஓடம் பறக்கிறது. சமீபத்தில் ஆளில்லா கார்கோ விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உணவு, எரிபொருள் மற்றும் பிற பொருட்களை வழங்கியது. 3 டன் அளவுக்கு பொருட்களை இந்த கார்கோ விண்கலம் சுமந்து சென்றது குறிப்பிடத்தக்கது.